செட்டுக்கு போனீங்களா நீங்க ஷூட்டிங் போனப்ப எப்படி இருந்தாங்க இவங்களை ஒவ்வொருத்தரையும் வந்து இண்டிவிஜுவலா சொல்லுங்க இவங்களை நீங்க பார்த்ததுல செட்ல எப்படி இல்ல, இருந்துச்சு படம் வந்து ஒரு காமெடி படம் செட்ல அவர் வரவே இல்லை. வரவே இல்லையா நாங்களும் டெய்லி கேட்போம் ப்ரொடியூசர் நடிச்சாரு வந்துகிட்டே இருக்கேன். படத்தை நடிச்சிருக்கீங்களா அது இருக்காரு பின்னாடி, அவர் எக்ஸாக்டா அவர் பின்னாடி இருக்காரு. இல்லை சடனா எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல டக்குன்னு சாமியார் இருக்காரு. அதாவது படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணா என்ன வாழ்க்கையில ஆகுன்றதுக்கு சாமியார்களே படம் பண்றாங்களே ஃபினான்ஸ் பண்றாங்களே வெளியில இருந்து அப்ப அப்படிப்பட்ட ஆள்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. இல்லைங்க தியேட்டர் எடுத்துட்டு ஒரு கொடுக்குற வேலையை கரெக்டாக செஞ்சோம்னா எல்லாமே ஈஸி தாங்க. அப்போ டேட்டு வந்து மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா படங்கள் இருக்கும்போது இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம் வந்து ரிலீஸ் டேட்டு. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு எப்போன்னு பார்த்து வெயிட் பண்ணி ஒன்று பண்ணணும். ஆப்வியஸாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம். அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல கண்டென்ட் வருது, அது ட்ரெய்லர் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் தெரியாது, இன்றைக்கி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு, பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு. ஸோ ஆடியன்ஸ் என்ன பிடிக்குதுன்றது பொறுத்து தேட்டருக்காரங்க அதுக்கப்புறம் தேடி வருவாங்க கண்டிப்பாக. ஆக்சுவலாக அவங்க என்ன நல்ல கண்டென்ட் ஏதோ அதுக்கு மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸ் கொடுக்க தானே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கண்டென்ட்டை கரெக்டாக பண்ணணும், அவ்வளோதாங்க. ப்ரொடியூசரை நடிக்க வச்சிருக்கீங்க, அவரும் நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஏங்க இருங்க, நிறைய படம்லாம் பண்ணலங்க. நீங்க பார்த்து சும்மா சார் 2 படம் 3 படம் பண்ணிட்டாலே நம்ம வந்து நிறைய படம் ஒரு சீக்வன்ஸ் சொல்லுவோம். நம்ம சினிமாக்குள்ள நம்ம என்டர் ஆயிட்டீங்க, அவ்வளவுதான் வந்துருச்சு எல்லாம். கரெக்டான கேள்வி தான் சொன்னீங்க. பெரிய ஸ்டார் எங்க அண்ணன் அவர். நீங்க அவருக்கு 2